வணக்கம் நேயர்களே. திருமணம் நடைபெறுவதற்கு கிரகங்களின் தொடர்பு எப்படி இருக்கணும்? அப்படின்னு நான் உதாரண ஜாதகத்தோட போட்டு காட்டுறேன். இந்த உதாரண ஜாதகத்துல அவங்களுக்கு எந்த திசையில, எந்த புத்தியில கல்யாணம் ஆனது, அ கல்யாணம் ஆகும்போது லக்னாதிபதிக்கு செவ்வாய் தொடர்பு எப்படி வந்தது? அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். திருமணம் முதல் பாயிண்ட், தற்போது என்ன திசை நடக்கிறதோ அதற்கு செவ்வாய் தொடர்பு இருக்கணும். எந்த திசை வேணாலும் நடக்கலாம். செவ்வாய் திசை, சந்திர திசை, குரு திசை, எந்த திசை நடந்தாலும் சரி, நடக்கிற திசைக்கு செவ்வாய் தொடர்பு இருக்கணும். நடக்கும் திசைக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். 2வது பாயிண்ட், எந்த திசை நடக்குதோ அந்த திசைக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். மற்றும் 3வது பாயிண்ட் என்னன்னா, நடக்கும் புத்திக்கு, எந்த புத்திக்கு திசையில எந்த புத்திக்கு அந்த புத்திக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு வரணும். எப்படின்னு உங்களுக்கு உதாரண ஜாதகம் போட்டு காட்டுறேன். இது ஒரு ஆண் ஜாதகம், 81 டேட் ஆஃப் பர்த். இவங்களுக்கு மேரேஜ் ஆனது 2011 ஆண்டு. 2011 வருஷம் மேரேஜ் நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு புதன் திசை நடந்தது. இப்போ புதன் திசை, இந்த புதன் கிரகம் மகரத்தில் இருக்கிறதுனால இது மகர லக்னமாக வச்சுக்கிட்டோம். நம்ம ஜாதகம் அமைப்பு, நம்ம அமைப்பு மெத்தடு படி புதன் திசை நடக்கும்போது புதனுக்கு செவ்வாய் கூடவே இருக்கு. அப்போ இதுக்கு மங்களகாரகன் தொடர்பு ஈஸியாக கிடச்சிருச்சு. புதன் திசையில் புதன் புத்தியிலே இவருக்கு மேரேஜ் ஆனது. தற்போது நடக்கும் திசைக்கு செவ்வாய் தொடர்பு, இந்த புதன் திசையில் செவ்வாய் தொடர்பு இருக்குது. நடக்கும் திசைக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். புதன் திசைக்கு மகர லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி குரு. குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியிலேருந்து புதனை பார்க்குது. அப்போ 12ஆம் அதிபதி நடக்கும் திசைக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு வந்தது. எதுக்காக நம்ம 12ஆம் அதிபதி தொடர்பு எடுக்கிறோம்னா, 12ஆம் அதிபதி தான் ஒரு ஜாதகருக்கு அயன சயன போகம் கொடுக்குது. தாம்பத்தியத்தை கொடுக்கறது 12ஆம் அதிபதி. அதுக்காக 12ஆம் அதிபதி. அடுத்து நடக்கும் புத்தி, புதன் திசை புதன் புத்தியிலே இந்த ஜாதகருக்கு திருமணமானது. அதனால புத்தி, புதன் புத்திக்கும் 12ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவாகவே இருக்கிறதுனால புதன் திசை புதன் புத்தியிலே இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2ல் கேது இருக்குது, 2ல் செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது. அப்படிலாம் நம்ம இது பார்க்கவே தேவையில்லை. இவருக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் ஒரு பெண் இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் எந்த ஒரு கேது ராகுவோ திருமணத்தை தடை பண்ணலை. அடுத்த ஜாதகம், இவருக்கு புதன் திசையில் சுக்கிர புத்தி மேரேஜ் ஆனது. புதன் துலாத்தில் இருக்கு. இந்த துலாம் லக்கணத்துக்கு எப்படி செவ்வாய், புதன் திசை, புதன் துலாம் லக்கணத்தில் இருக்கு. சுக்கிரனும் இந்த துலாம் வீட்டில் 1 2 3 4 5 கிரக தொடர்பு இருக்கு. எப்படி செவ்வாய் தொடர்பு இதுக்கு வந்ததுன்னா, சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாங்க செவ்வாயை. ஸோ இது பார்க்கறதுனால இது கூட்டு கிரகங்கிறதுனால எல்லா கிரக சேர்க்கையும் இந்த செவ்வாய்க்கு தொடர்பு வருது. அதனால் இதுக்கு செவ்வாய் தொடர்பு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. அப்போ புதன் திசை சுக்கிர புத்தி. புதன் திசைக்கு 12ஆம் அதிபதி கன்னிமனை தான். கன்னிமனை ஈஸியாக, அது புதனோட வீடாக இருக்கிறதுனால புதனுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. அதே போல் சுக்கிர புத்திக்கு 12ஆம் அதிபதி கன்னிமனை தான். அதனால் கன்னிமனை புதனுக்கு சுக்கிரனுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. அதனால் இவருக்கு புதன் திசை சுக்கிர புத்தியில் திருமணம் நடைபெற்றது. வணக்கம் நேயர்களே.